கலந்து கொண்டிருக்கு, தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் நினைக்கிறீங்க? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழர்களுக்கு அந்த இன உரிமை பற்றியெல்லாம் புரியறதில்ல. மற்ற நாடுகளுக்கு போகிறப்ப தான் மற்ற அவங்கவுங்க நாடுகள் அந்தந்த இனங்களுக்கு உரிமை இருக்குது, நமக்கு அது இல்லைன்ற ஒரு புரிதலுக்கு அவங்க வர்றாங்க. அங்கங்கே அதாவது நம்ம நிலத்தை விட்டு அந்தாண்ட போகிறப்ப தான், நம்ம நிலத்தை வந்து தூரத்துலேருந்து பார்க்குறப்ப தான் அதோட உண்மை நிலவரம் அவங்களுக்கு இயல்பாக புரிய வருது. அதனால் தமிழ்நாட்டை விட வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில் தான் தமிழ் தேசியம் தொடர்பான புரிதல் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் வந்து தாய் நாடு தாய் நிலம்னு ஒன்று இருக்குது திருப்பி வர்றது. தமிழனுக்கு வந்துட்டு அப்படி ஒரு நிலம் கிடையாது. திருப்பி வர்றப்ப இங்கே தமிழ்நாடு இருக்குமா இல்லை திராவிட நாட்டுன்னு மாற்றி ஆந்திரா கூட இணைச்சிருவாங்களாங்கிற ஐயப்பாடும் அந்த ஒரு சூழலியல் அச்சமும் வந்துட்டு மக்கள்கிட்டக்க இருக்குது. அப்போ அதன் காரணமாக தமிழ் தேசிய புரிதலுங்கிறது இயல்பாக கொஞ்சம் அவங்கக்கிட்ட கூடுதலாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். இலங்கையில் வந்து தமிழ் தேசிய புரிதல் வந்துட்டு இயல்பானது. ஆனால் அங்கேயும் இப்போ சமீப காலமாக திராவிடம் பற்றி பேசக்கூடியது, ஏன்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்ததுன்னு தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கே பெருசாக தெரியலன்றப்போ அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது. அதான் அந்த ஒரு போக்கு தொடங்கி இருக்குதுன்றதையும் பார்க்குறோம். இப்போது தமிழ் தேசியம் இங்கே வளர தொடங்குறப்ப தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் கவனிக்கிறாங்க. அந்த தமிழ்ச்சங்கம்னா அது தெலுங்கர்களால் நடத்தப்படுது. இப்போ தமிழர் விழாக்கள்னு வச்சு 2 தெலுங்கு பாட்டு போட்டுக்கிறோன்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் தெலுங்கர் விழாவில் தமிழ் பாட்டு போடுவோன்னு சொன்னால் நம்மளை சேர்த்துக்கிறது இல்லைன்ட்டு. இன்னும் சொல்ல போனால் நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தப்போ சொல்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரில் கணவர் வந்து தமிழர், மனைவி வந்துட்டு தெலுங்கர். இப்போ தமிழர்களுக்கான விழா நடக்கிறப்போ மனைவி வந்துட்டு வர்றாங்க, எல்லாரும் தமிழர்கள் ஏற்றுக்கிறாங்க, அதில் எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் தெலுங்கர் விழா நடக்கிறப்போ கை குழந்தையோட கணவரை வெளியில் நிப்பாட்டிட்டு தான் மனைவி உள்ளே போகிறாங்க. ஏன்னா அவர் தமிழர், அவர் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி வெளியில் நிப்பாட்டுறாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து உறுதியாக இருக்கிறத இந்த வெளில நின்னவர் தான் சொல்கிறார். நான் இப்போ தாங்க கவனித்தேன், இந்த அளவுக்கு அவங்க வந்து கடினமாக இருக்காங்கன்ட்டு. இதெல்லாம் வந்துட்டு பட்டால் தான் புரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு வந்துட்டு பட்டு புரியக்கூடியது அதிகமாக இருக்குது.